அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ப்ரோஸில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அவ்வலு ஹுலஃபாயி ராஷிதீன் 12ஆம் வகுப்புடைய அரபிக் பாடம் ப்ரோஸில் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி பில் அரபியா. கீழ்காணும் வினாக்களுக்கு அரபியில் பதிலளி. ஃபர்ஸ்ட் ஒன், மத்தா உலித அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள்? மத்தா எப்பொழுது, உலித பிறந்தார்கள், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்சர் உலித அபுபக்கர் சித்தீக் ஃபி சனத்தி 573 மீன். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 573ஆம் வருடம் பிறந்தார்கள். செகண்ட் ஒன், ஐன உலித அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? ஆன்சர், உலித அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி மக்கத்த. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். தேர்ட் ஒன், மன் அஸ்லம அவ்வல மின ரிஜாலில் அஹ்ரார். ஆன்சர், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹுவ அஸ்லம அவ்வலன் மினர் ரிஜாலில் அஹ்ரார். முதலில் சுதந்திரமாக இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற சுதந்திரமான மனிதர். ஃபோர்த் ஒன், மத்தா துவஃபிய அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பொழுது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தார்கள்? துவஃபிய அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி சனத்தி 13 ஹா. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் வருடம் இறந்தார்கள். ஃபிஃப்த் ஒன், கம் உம்ரன் லி அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹீன வஃபாத்திஹி. கான உம்ருஹு சலாதன் வசித்தீன சனத்தன் ஹீன வஃபாத்திஹி. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனை வயது? கம் எத்தனை, உம்ரன் வயது. லி அபிபக்கர் சித்தீக் அவர்களுக்கு ஹீன வஃபாத்திஹி மரணத்தின் போது இறக்கும் பொழுது எத்தனை வயது? கான உம்ருஹு சலாத வசித்தீன சனத்தன், அப்பொழுது அவர்களுடைய வயது 63. 63ஆம் வயதில் இறந்தார்கள். அப்படி கூட வச்சுக்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததாக பேராகிராஃப். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் பேப்பரில் 47வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வரும். சரியா? கம்பல்சரி இது எல்லாருமே எழுதி ஆகணும். மேலே உங்களுக்கு அரபிக்கில் 3 லைன்ஸ் பேராகிராஃப் தந்துடுவாங்க. கீழே 3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. இதற்குரிய ஆன்சர் இதில் இருக்குது. நம்ம அழகாக ஈஸியாக இதை பார்த்து நம்ம எழுதிடலாம். இதுக்கு 6 மார்க் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், கொஞ்சம் கவனிங்க. மன்ஹுவ ஹைருல் உம்மா. ஹைரு உம்மா யார்? அதாவது உம்மத்தில் சிறந்தவர் யார்? யார்? அபுபக்கர் சித்தீக். அவங்களுடைய பெயரை மட்டும் நீங்கள் எழுதி என்ன செய்யணும்? அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணண்டா, மண்ணை எடுத்துடணும். மண் எழுதக்கூடாது. ஹுவ ஹைருல் உம்மா, அவர்கள் தான் உம்மத்தில் சிறந்தவர்கள். சரியா? அடுத்தது, மத்தா சத்தக வ ஆமன அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? எப்பொழுது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள், இன்னும் உண்மைப்படுத்தினார்கள். சரியா? சத்தகன உண்மைப்படுத்தினார்கள், ஆமனன ஈமான் கொண்டார்கள்.
அதுக்கு ஆன்சர் இந்த இருக்குது. சத்தக வ ஆமன இதுலேருந்து குறிச்சிக்கிறோங்க. ரெண்டாவது சத்தக வ ஆமன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன கத்தபஹுன் நாஸ். வ ஆமன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன கத்தபஹுன் நாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்கள் பொய்ப்பித்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள், இன்னும் அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். இது வரைக்கும் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஹல் தஹ்ஃபா அலா அஹதின் மன்சிலத்து அபீ பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு. அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்சிலத்தை அந்தஸ்தை அல்லது இடத்தை ஈடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹல் தஹ்ஃபா ஈடு செய்ய முடியுமா, அலா அஹதின் யாராலையும், மன்சிலத்தை அவங்களுடைய தகுதியை அல்லது அவர்களுடைய இடத்தை அவர்களுடைய அந்தஸ்தை, அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு ஆன்சர் இந்த இருக்குது. லா தஹ்ஃபா அலா அஹதின் மினல் முஸ்லிமீன மன்சிலத்து அபீபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை முஸ்லிம்களில் எவரும் ஈடு செய்ய முடியாது. அடுத்ததாக 1 மார்க் கொஸ்டின். இஹ்தரில் ஜவாப ஸஹீஹ், சரியான பதிலை தேர்ந்தெடு. வகான மின் அக்னியா குரைஷின் ஃபில் ஜாஹிலியா. குரைஷ், இதுதான் ஆன்சர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமை காலத்தில் குரைஷில் செல்வந்தர்களில் நின்றும் ஒருவராக இருந்தார். இதனுடைய பொருள் சரியா? எழுதிக்கிறங்க தேவைப்படுறவங்க. செகண்ட் ஒன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹுவ அவ்வலு ஹுலஃபாய் ராஷிதீன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுலஃபாய் ராஷிதீன்களில் முதலாம் அவர், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் முதலாம் அவர். தேர்ட் ஒன், وفتح معظم العراق وجزءا كبيرا من أرض الشام. இதனுடைய ஆன்சர் ஷாம். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் ஈராக்லையும் ஷாம்லையும் அதிக பகுதிகளில் பரவியது, வெற்றியடைந்தார்கள். சரியா? ஈராக் நாட்டிலும் ஷாம் நாட்டிலும் பெரும் பகுதியை ஜுஸ்அன் கபீரன் பெரும் பகுதியை ஃபத்தஹ வெற்றியடைந்தார்கள். இஸ்லாம் பரவியதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வகான உமுருஹு சலாதவ சித்தீன சனத்தன். அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய வயது 63 இருந்தது. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது வகத் அவுசா அன் தக்ஸிலஹு ஜௌஜுஹு அஸ்மாஉ பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மரணித்த பிறகு ஜௌஜுஹு அவங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் அவங்க குளிப்பாட்ட சொல்லி வசியத் செய்தார்கள். அவுசானா வசியத் செய்தார்கள். அன் தக்ஸிலஹு குளிப்பாட்டுவதற்கு. ஏன்னா ஆண்களுடைய ஜனாசாவை ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், பெண்களுடைய ஜனாசாவை பெண்கள் தான் குளிப்பாட்டணும். ஆனால் அதற்கு மாறாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய உடம்பை மற்றவங்க பார்க்குறத நான் விரும்பலை, எனக்கு கூச்சமாக இருக்குது, என்னுடைய மனைவியாகிய நீ மட்டும்தான் என்னுடைய உடம்பை பார்க்கணும், எனக்கு குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவுசா என்ன செஞ்சாங்க, வசியத் செய்திருந்தார்கள். சரியா?